வணக்கம் யூவர்ஸ், இது நம்ம லைஃப் டைரிஸ். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேஷன் சந்திராயன் வெப் சீரிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. பேஷன் சந்திராயன் இந்த வெப் சீரிஸ் மொத்தமாகவே 5 எபிசோடு தான் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 30லேருந்து 35 நிமிஷம் இருக்குது. ஆக்க மொத்தத்தில் 2.5 மணி நேரம் தான். இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுலையே சந்திராயன் 2 மிஷன் ஃபெயிலியரை பேஸாக வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு புரியும். அதோட சந்திராயன் 3 சக்ஸஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இடையில் இஸ்ரோவோட பேக்ரவுண்ட், மிஷனில் நடந்த ப்ரெஷர், சயின்டிஸ்டுக்கு வந்த சேலஞ்சஸ், இதையெல்லாம் பேக் ஸ்டோரியாக காட்டுறாங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா இவங்க சொன்ன பேக் ஸ்டோரிஸ் எதுவுமே நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலை. பொதுவாகவே வெப் சீரிஸ்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அதை விட இது டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த வெப் சீரிஸ் யாருக்கு சூட் ஆகணும்னா சந்திராயன், விக்ரம் லேண்டர், இஸ்ரோ ரிலேட்டடான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு, அப்புறம் முக்கியமாக பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் சூட் ஆகும். பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்ஷன் அந்த மாதிரி கதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் செட் ஆகாது. ஆக மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ் பார்க்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய். உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.